5,00,000 முருக பக்தர்கள் ஒரு இடத்துல ஒண்ணு கூடி கந்த சஷ்டி கவசம் பாடுறது, இறைவனை நினைக்கிறது, இந்துக்களை இந்துக்களா உணரச் செய்றது. இதுதான் அந்த மாநாட்டோட இது. ஆனா இன்னைக்கு இந்த எதிர்ல இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்டின்னா, அது எப்படி இந்துக்கள நீங்க இந்துக்களா உணரச் செய்யலாம்? ஏன்னா இங்க இருக்கிறவங்களோட ஒரு பித்தலாட்டமே என்ன அப்டின்னா, நான் வந்து இங்கிட்டு இந்து சாமியையும் திட்டுவேன். அதே சமயம் இந்து கோயில்கள்ல போய் விழுந்து விழுந்து கும்பிடுறவன்ட்ட ஓட்டும் வாங்கிப்பேன். அப்டின்ற மாதிரியான ஒரு அரசியல தான் நீங்க வந்து இங்க ஒரு 60 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இப்ப ஓட்டு போடுற மக்களோட மனநிலையே எப்படி அப்டின்னா, நான்லாம் சாமி கும்பிடுவேங்க. ஆனா சாமி கும்பிடுறதுக்கும் ஓட்டு போடுறதுக்கு என்ன சம்மந்தம்? அவனுங்க ஏதோ அரசியலுக்காக சாமிய திட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரியான ஒரு மூலச்செலவ பண்ணி பண்ணி நீங்க வச்சிருந்தீங்க. இப்போ தொடர்ந்து வந்து இந்த கருப்பர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பித்தலாட்ட குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கந்தசஷ்டி கவசத்த வந்து இழிவுபடுத்துனாங்க. அப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வந்து கொதிச்சு எழுந்தாங்க. எப்படி வந்து முருகன நீங்க இந்த மாரி பேசலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. ஆனா என்ன நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன பண்ணீங்க? நம்ம கண்கூடா பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த யூடியூப் புரூட்டஸ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து எப்படி நடராஜ பெருமான வந்து கேவலமா பேசினான் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை இந்து கடவுள்களையோ இந்து நம்பிக்கைகளையோ இழிவுபடுத்துறவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுறது கிடையாது. போலீஸ்லயே கூட அதை வாங்கி அதை ஒரு சிஎஸ்ஆர் போடுறதோ இல்ல எஃப்ஐஆர் கொடுக்கறதோ பண்றதே கிடையாது. அப்போ இந்து மக்களோட குரல்களுக்கு அவங்க நம்மளோட இதுக்கு வந்து அங்க எந்த வேல்யூ கிடையாது. அவங்க கொஞ்ச நாள் கத்துவாங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க இப்படின்னு போடுறப்போ, ஒரு ஆளுங்கட்சியில இருக்கிற ஒரு அமைச்சர் பதவியில இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு மேடை ஏறி சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா மாதிரி ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரோட பையன் போய் மேடையில பேசுறாரு அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து இந்து மக்கள் மேல ஒரு வெறுப்பையும் ஒரு கசப்பையும் அந்த இது மேல வச்சிருக்கீங்க. இதுல இந்து மக்களுக்கான பிரதானமான சனாதன தர்ம கோவில்கள் இருக்கு பாருங்க. அந்த கோவில்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் அங்க போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ இது எப்படி பாருங்க, சாத்தான் வேதம் ஓதுது அப்படிங்கிற மாதிரியா? எப்படி இவங்க கையில கோவில கொடுத்தா எப்படி நீங்க எங்க கோயில வச்சிருப்பீங்க? அப்ப நீங்க வந்து ஒரு ரம்ஜான் பண்டிகையில போய் நின்னுட்டு நான் வந்து ஒரு பெருமை மிகு கிறிஸ்தவ இஸ்லாமியன்னு சொல்லிக்க நான் பெருமைப்படுறேங்கிறீங்க. ஒரு கிறிஸ்தவ பண்டிகையில போய் நின்னுகிட்டு நான் வந்து ஒரு பெருமை கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். என் மனைவியும் ஒரு கிறிஸ்தவர், நானும் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்லாம் சொல்லிக்கிறீங்க. அப்ப நானும் ஒரு இந்துன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு கேவலமா இருக்கா? அப்ப இந்துக்கள் தான் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? அப்ப ஏன் அந்த இந்து மதத்தின் மேல மட்டும் உங்களுக்கு இவ்வளவு ஒரு வெறுப்பு? அப்ப நீங்க தானே மதவாதி.